ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஏய், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, உன் போக்குல நீ போயிட்டே இருக்க. என் கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு எங்க வேணாலும் போ. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. நில்றி. அர்ஜுன், கேட்ட கேள்விக்கு பதில். எனக்கு பதில் சொல்லதுக்கும் தெரியல, காரணமும் தெரியல. ஆனா அர்ஜுன், எனக்கு இந்த ரூம்ல நிக்கச்சுல வாமிட் வர மாதிரி இருக்கு. தலை சுத்திக்கிட்டே இருக்கு. ஓ, வாமிட் வருது, தலை சுத்திக்கிட்டு வருது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என் கூட வா. எங்க? எங்கனா தலை சுத்துது வாமிட்னா வழக்கமா எங்க போவா? ஹாஸ்பிட்டல் தான். பாதியா, உனக்கு தான் தலை சுத்திக்கிட்டு வாமிட் வந்துட்டு இருக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன யாதுன்னு பாத்துடலாம். இல்ல, நான் வரல. ஏன்? நான் நல்லா தான் இருக்கேன். நல்லாதான் இருக்குதியா. திடீர்னு உனக்கு பூ மனம் பிடிக்கல, பெர்ஃபியூம் ஸ்மெல் பிடிக்கல. அர்ஜுன், தலைவலி இருக்குச்சுல, பூமணம் பெர்ஃபியூம் ஸ்மெல் எல்லாம் தலைவலியை கூட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டாக்டரா உங்களுக்கு தெரியாதா? தெரியுந்தியா, ஆனா பிறந்ததுல இருந்தே உனக்கு பூ மனம் பிடிக்கும். பிறந்ததுல இருந்தே பிடிக்கிறதெல்லாம் திடீர்னு பிடிக்காம போகுது. பிறந்ததுல இருந்தே பிடிச்ச பூ மனம் உனக்கு பிடிக்காம போயிட்டே. அவன் உன் குழந்தை, அவனுக்கிட்ட பெர்ஃபியூம் ஸ்மெல் பிடிக்கல, வாமிட் வருது. ஆமா, வாமிட் வந்தது, அதனால சொன்னேன். உனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காமலே இருக்கட்டும். பிடிக்காமலே இருந்தாலும் டைரக்டா அவளுக்கிட்ட இந்த ஸ்மெல் நல்லா இல்ல, மாத்துங்கன்னு போய் பேசி ஆளா நீ. அவனுக்கிட்டே டைரக்டா சொல்லி அளவுக்கு உனக்கு அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல் பிடிக்கலனா இதுக்கான காரணம் எனக்கு வேணாம்ல. அர்ஜுன், எனக்கு திடீர்னு பிடிக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்க போகுது? இப்ப நான் நார்மலா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னத்துக்கு ஒப்பாரி வைக்க? நீ ஒப்பாரி வைக்க அளவுக்கு இப்ப இங்க என்ன நடந்தது? அர்ஜுன், ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறியா? தலைவலினால எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல, அவ்வளவுதான். ஏய், நானும் இந்த விஷயத்த விட போறதா இல்லடி. நல்லா தெரிஞ்சுக்கான். நீ எனக்கிட்ட இந்த மறைக்க மறைக்க பிரச்சனை உனக்கு தான். எனக்கு சந்தேகம் வரதுக்கு முன்ன வரைக்கும் தான் உன்னால பூசி மொழிக்கு வைக்க முடியும். எனக்கு ஒரு தடவை சந்தேகம் வந்துட்டுனா உன்னால தப்பிக்கவே முடியாது. என்ன விட்டுங்க அர்ஜுன், எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்கு. ஏதா? ஏய், நீ இன்னைக்கு எனக்கிட்ட எப்படி தப்பிக்கன்னு நான் பாக்கண்டி. உன் வாயாலேயே உண்மையை வர வைக்கேன். நீ வாமிட் எடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, உன் வாயில இருந்து வர வைக்காம நான் விட போறதா இல்ல. சீக்கிரம் முடிஞ்சா? இப்படியே விட்டுறவேன்னு நினைச்சியா? சொல்லு. என்ன அர்ஜுன், எனக்கே உடம்புக்கு முடியல, வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் இந்த ரூம் விட்டு வெளியே போறீங்களா? இல்லனா நான் போறேன். நான் எதுக்கடி போனோம்? நான் என்னத்துக்கு போனான்னு கேக்கேன். என்ன, நீங்க கிட்ட வரது எனக்கு பிடிக்கல. பிடிக்கலனா? பிடிக்காததுக்கான காரணம் எனக்கு தெரியணும்ல. நீங்க போட்டுக்க பெர்ஃபியூம் ஸ்மெல் எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. தயவு செஞ்சு விட்டுங்க அர்ஜுன், எனக்கு திருப்பி வாமிட் வந்துகிட்டு தான் இருக்கு. நான் போறேன். இப்ப என்ன, பெர்ஃபியூம் தானே உனக்கு பிடிக்கல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வா, நான் ஷர்ட்டை மாத்துறேன். நான் மாத்துனதுக்கு பிறகு நீ சொல்லு. பெர்ஃபியூம் ஸ்மெல்னால தானே உனக்கு கிட்ட நின்னு பேச பிடிக்கல. நீ வா, நான் ஷர்ட்டை மாத்துறேன், அது பிறகு பேசு. அர்ஜுன், அர்ஜுன், ஏன் இவர் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணியாரு? என்ன ரூம் விட்டு வெளியே விடாம கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஏதியா, ஷர்ட்டை மாத்திட்டேன், வா. இவர் ஏன் இப்ப என்னை இவ்வளவு டார்ச்சர் பண்ணியாரு? அப்பாயின்மெண்ட்டுக்காண்டி போன் பண்ணச்சுல அந்த பொண்ணுகிட்ட பிரெக்னன்சி டெஸ்ட்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வரலையே. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேற யாருக்கிட்ட என்ன காரணத்துக்காண்டி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோன்னு சொல்லவே இல்ல. ஒருவேளை இவரை யாருக்காவது அங்க தெரிஞ்சிருந்தாலும் அவங்க ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாவன் மட்டும் தானே சொல்லியிருப்பாவ. பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்காண்டி தான் வந்திருப்பான்னு யாரும் சொல்லதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆனா ஒன்னு அர்ஜுன், உங்களுக்கு நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா நீங்களே என்ன விட்டுட்டு போயிருவியா? ஏதியா, வா, உனக்கிட்ட பேசணும். விட மாட்டாருன்னு தெரிஞ்சாச்சு, எப்படியாவது சமாளிக்க வேண்டியதான். இப்ப சொல்லு. அர்ஜுன், எனக்கு கீழே நிறைய வேலை இருக்கு அர்ஜுன். துணியெல்லாம் இனிமேதான் காய போடணும். காய போட்டாதான் துணியெல்லாம் கொஞ்சமாவது ராத்திரிக்குள்ள காஞ்சி கிடைக்கும். நான் போய் துணி காய போட்டுட்டு வரேன். என்ன பார்த்தா உனக்கு கியானே மாதிரி தெரியுதா? அர்ஜுன், எடி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கியானே மாதிரி தெரியுதா? என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறியா? இவ்ளோ பெரிய விஷயத்த நீ எனக்கிட்ட இந்த மறைக்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அர்ஜுன், எனக்கு புரியல. புரியல? உனக்கு புரியல? உனக்கு என்னமா புரியலையாடி? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்னமோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு கத்திட்டு இருக்கிறியா? வீட்ல நான் ஒரு கைனகாலஜிஸ்ட் இருக்கேன். ஏண்டி, வீட்லயே ஒருத்தன் இருக்கேன். நீ யார பக்கத்துக்கு போன? யாரையும் பார்க்க போலங்க. போகல? இல்ல அர்ஜுன், போகல. அப்பனா நீ யாரையும் பக்கத்துக்கு போகல. நீங்க பேசியது எனக்கு புரியல. நீ நேத்துக்கு ஏபிகே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அஜிதாவை பாக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்க. கேட்டியா இல்லையா? அது வந்து கேட்டிருக்க. உன் வாயில இருந்து வராதுல்ல, நானே சொல்லேன். கை வலிக்குதுங்க. வலிக்கட்டும், உன் வாயால தான் உனக்கு சொல்ல தெரியல. என் வாயால நானே சொல்றேன், கேளு.
டாக்டர் அஜிதாவை பாக்கிறதுக்கு நீ அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்க. ஆனா அது ஊர்ல இல்லாததுனால டாக்டர் தேவ பாக்கிறதுக்கு போயிருக்க. எனக்கு போனியா போவேலியா? அர்ஜுன், உனக்கு எவ்வளவுக்கு துணிச்சல் இருந்தா என் வீட்டுல இருந்துகிட்டு என் கூட இருந்துகிட்டு எனக்கிட்டே போய் பேசியிருப்பேன். அது எப்படி லோனுக்காண்டி நாகர்கோயில் போறேன் கூட நானும் வரேன்னு சொன்னதா ஐயோ மாட்டிக்கிட்டமே. இனிமே பொட்டிக்க சொல்லி சமாளிப்பான்னு சொல்லிட்டு பொட்டிக்கல இறக்கி விட சொல்லியிருக்கேன். நான் இறக்கி விட்டுக்கிட்டு அந்த பக்கமா போனதை நீ ஆட்டோ பிடிச்சி ஏபிகே ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், எத்தனை பொய் தாண்டி சொல்லுவேன்? அர்ஜுன், பொய் 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 பொய். என்னைக்கு என் வீட்டுக்கு வந்தியா? நீ வந்த நேரத்துல இருந்து நீ பண்ணிய ரெண்டு விஷயம். ஒண்ணு பொய் 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 பொய், இன்னொன்னு என்னைய பைத்தியம் பிடிக்க வச்சு நீ வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படியது. இல்லங்க. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். உன் ஏன்டா நாகர்கோயில் வரைக்கும் தனியா அனுப்பதுக்கு பயப்படுறேன். ஆனா நீ எனக்கே தெரியாம என் கூடாலே இருந்துகிட்டு என் வீட்டுல இருந்துகிட்டு என்னை அவமானப்படுத்துறதுக்கே இருந்திருக்க. ஏனே என்ன என்ன டூப்ளிகேட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லனா இவன் எல்லாம் ஆம்பளையான்னு நினைச்சியா? இல்லங்க. ஏன் அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசுறியா? என் கண்ணையை கட்டி என் கிட்ட இருந்தே எல்லாத்தையும் மறைச்சிருக்க கண்டியா? வலிக்குதுங்க, கை வலிக்குது. ஓ போக்குல அங்க போய் ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுக்கிட்டு அவங்க இருக்கவியலுக்கு என்ன தெரியான்னு தெரிஞ்சதா ஆட்டோ யாரையும் ஓடி தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன். எவ்வளவு துமுறடி உனக்கு. எனக்கு என் ஹாஸ்பிட்டலுக்கு கேவலத்தை தேடி தரதுக்கே இருந்திருக்கேன். இல்லங்க. என்ன என் ஹாஸ்பிட்டலையும் கேவலப்படுத்துறதுக்கு நினைக்காம தான் நீ அங்க போனியா? சொல்லடி, என்னைய கேவலப்படுத்துறதுக்கு நினைக்காம தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? இல்லங்க. இங்க பாரு, நீ பொட்டிக்லே எஃப்எம்ல நிறைய சாதிக்கணும்னு எனக்கு ஆசைதான். தனியா நின்னு போராடி நீ சாதிச்சதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இதுலயே தனியா நின்னு சாதிச்சிடலாம்னு நினைச்சியா? புருஷனுக்கு பொண்டாட்டியா இருக்க வேண்டிய இடத்துல நீ பொண்டாட்டியா இருந்தா போதும். அதிக பிரசங்கித்தனம் பண்ணி அசிங்கப்படுத்துறதுக்குன்னு இருக்க. ஏண்டி அவனுங்க என்ன பத்தி என்ன நினைப்பானுங்க? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி என் ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு பியார் எடுத்து வச்சிருக்கேன். அத நீ 10 நிமிஷத்துல அசிங்கப்படுத்திடுவியா? இல்ல அர்ஜுன், நான் அந்த மாதிரி எல்லாம் எந்த தப்பும் பண்ணல. பண்ணலையா? அவனுங்க என்ன பத்தி என்னடி நினைப்பானுங்க? இவன் எல்லாம் என்ன ஒரு கைனகாலஜிஸ்ட், பொண்டாட்டியே புருஷன் தொழில நம்ப மாட்டேங்கிறான், அவளுக்கே நம்பிக்கை இல்ல, இவன் எல்லாம் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானேன்னு எனக்கு முதுகுக்கு பின்னாடி பேசி சிரிப்பாவன். அத பத்தி எல்லாம் யோசிச்சாடி நீ? நான் கொட்டி காப்பாத்தின பியார நீ ஒரு நிமிஷத்துல இடிச்சு போட்டு போயிடலான்னு பாத்தியா? இல்லங்க. இப்ப என்ன இளவுக்கு அங்க போனேன்னு எனக்கு தெரியணும். அது அர்ஜுன், வாங்கி வச்ச நாப்கின் அப்படியே இருக்குது. நீடி பண்ணி வடிக்கதை நிறுத்திக்கிட்டு இப்ப சொல்ல போறியா இல்லையாடி? சொல்லிடுறேன் அர்ஜுன். ஆனா நான் சத்தியமா எந்த தப்பு பண்ணலங்க. நான் எந்த தப்பு பண்ணவே இல்ல. உங்களுக்கு துரோகம் பண்ணல அர்ஜுன். ஏய் சிவாய மூடி முத அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னத்துக்கு போனேன்னு உன் வாயால சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன் அர்ஜுன். ஆனா என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் ஒத்துக்கிட்டேன் அர்ஜுன். இனி இந்த வீட்டுக்கு உங்க ஒய்ஃபா நீங்க முத கூட்டிக்கிட்டு வரச்சுல முழுக்க முழுக்க நிலனோட ஞாபகமா தான் வந்தேன். ஆனா போக போக என் நினைப்புல கூட நீங்க மட்டும் தான் அர்ஜுன் இருந்தீங்க. எந்த தப்பு பண்ணல, எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பு பண்ணாம தான் ஏபிகே ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் வரைக்கும் போனியா? எந்த தப்பு பண்ணாம தான் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு வந்திருக்கியா? இல்ல அர்ஜுன், சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல. ஆனா அர்ஜுன், நான் சொல்ல போற விஷயம் உங்க இடத்துல இருந்துகிட்டு யாரை யோசிச்சாலும் இப்படி சந்தேகப்படத்தான் செய்வாவ. ஆனா நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லாததுனால தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனியா? இவ்வளவு திருட்டு வேலை பண்ணியா? இவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு எந்த தப்ப பண்ணலன்னு எப்படி உனக்கு சொல்ல தோணுது? எல்லா திருட்டு வேலையும் பண்ணிக்கிட்டு எந்த தப்ப பண்ணல எப்படி உனக்கு சொல்ல முடியுது? இல்லங்க, நான் எந்த திருட்டு வேலையும் பண்ணல அர்ஜுன். சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல. ஆனா நான் இதை உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னு தெரியல. நிஜமாவே உங்களை தவிர எனக்கு யாரையும் தெரியாது அர்ஜுன். எனக்கு வேற யாரும் இல்லவே இல்ல. எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்திருந்தாலும் நான் எந்த தப்பும் பண்ணதில்ல அர்ஜுன். ஏச்சி பாய் மூடி. ஏண்டி நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பொடிச்சிருக்கலடி. நான் ஒரு விஷயத்தை பத்தி கேட்டா நீ விவரம் கெட்டுத்தனமா வேற என்னமோ பேசிக்கிட்டு நிக்க. இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? நான் ஒரு கைனகாலஜிஸ்ட் வீட்டுல இருக்கும்போது நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு போனேன். என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு அதுக்கு இப்ப பதில் தெரிஞ்சே ஆகணும். அர்ஜுன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனதான் நீங்க என்ன சந்தேகப்பட்டு ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல. தப்பான பொண்ணு நினைச்சுக்கிட்டு அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல. என்ன அம்மா வீட்டுக்கே நீங்க துரத்துனாலும் பரவாயில்ல. எப்போ நான் வேற ஹாஸ்பிட்டல் போனது உங்களுக்கும் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவமானம் அசிங்கம்னு நீங்க சொன்னீங்களோ, இனிமே நான் மறைக்கிறது முட்டாள்தனம் தான். எப்பவுமே என்னால உங்களுக்கும் இந்த குடும்பத்துல உள்ளவியலுக்கும் எப்பவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. என்னால இந்த குடும்பத்துல உள்ளவியலும் நீங்களும் எப்பயும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னு தான் நான் நினைப்பேன். கடவுள்கிட்டே அதுதான் அர்ஜுன் வேண்டிட்டு இருக்கேன். என்னால நீங்க அவமானப்பட்டிருக்கீங்கன்னு புரியுது அர்ஜுன். சாரி. நீ அங்க இழுத்து வச்சுக்கிட்டு ஆட்டோ பிடிச்சு ஓடி வந்துட்டேன். நான் தான் பேசி மூடி மறைச்சிட்டேன். இனிமே நிம்மதியாயிரு. என்னத்துக்காண்டி அங்க போனேன்னு உன் வாயாலே சொல்லு. எவ்வளவு நேரம் தான் நானும் கத்துக்கிட்டே இருக்குது. ஏய் ஏத்தியா, நான் பேசிக்கிட்டே நிக்க எங்கடி போறேன்? தியோ, நீ கோவத்தை கிளப்பிட்டே இருக்க. அர்ஜுன், நான் எந்த தப்பும் பண்ணல அர்ஜுன். இது நான் தான் டெஸ்ட் பண்ணேன்.
நாப்கினே கடைக்கு வாங்குறதுக்கு போக மாட்டேன், இது எப்படி வாங்கின? இது பாட்டிட்ட எழுதி கொடுத்து விட்டேன். ரோஸ் பாட்டி தான் வாங்கிட்டு வந்தாவ. சரி, இது எப்ப நடந்தது? 2 நாளைக்கு முன்னாடி தான் பாட்டி வாங்கி தந்தாவ. எப்ப டெஸ்ட் பண்ண? நேத்தைக்கு. ஆனா சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல அர்ஜுன். என்ன நம்புங்க. ஒருவேளை என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க டாக்டர் தானே, என்ன டெஸ்ட் வேணா எடுத்துக்கிடுங்க. ஆனா நான் தப்பான பொண்ணு இல்ல அர்ஜுன். உனக்கு பிடிக்கலனா ஒரு உயிரை கூட கொன்றுவ நீ. அர்ஜுன், சோ உனக்கு பிடிக்கலனா ஒரு உயிரை கொல்லிய அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கு. அர்ஜுன், உனக்கு என்ன பிடிக்கல சரி, ஆனா வயித்துல ஒருவான குழந்தை என்ன பாவண்டி செஞ்சுட்டு அத போய் அழிக்க பாத்திருக்க? இல்லங்க, இல்லவே இல்ல. சூப்பர் தியா. இல்லனாலே எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பிள்ளை பெத்து கொடுத்துறேன் அப்படி இப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டு தானே இருப்பான் இவன். இவனுக்கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினா எப்படியும் குழந்தைய பெத்து கேட்டுருவான். இவனுக்கிட்ட சொன்னாதானே பிரச்சனை, இவனுக்கு தெரியப்படுத்தினாதானே இவன் குழந்தைய பெத்து கேட்பான். தெரியப்படுத்தாமலேயே குழந்தைய கலைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியாடி? இல்லங்க. உனக்கு எப்படி இந்த அளவுக்கு மனசு வந்தது? அப்பனா கரெக்ட் டைமுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு போன் வரலனா நீ இந்நேரத்துக்கு என் குழந்தைய கலைச்சிருப்பேலாம். அர்ஜுன், அங்க இருக்கவியலுக்கு என்ன யாருன்னு தெரியாம இருந்திருந்தா நீ இந்நேரத்துக்கு கருவை கலைச்சிருப்பேலாம். ஏடி தெரியாம தான் கேட்க, நான் பண்ண தப்புக்கு என் குழந்தை நடி பாவம் பண்ணுச்சு. இல்ல அர்ஜுன், அது ஒரு பாவமும் அறியாத அதே நடி பாவம் பண்ணுச்சு. உனக்கு என் மேல கோவானா எனக்கு தானே தண்டனை கொடுத்திருக்கணும். என் மேல கோவப்பட்டு நீ என்ன விட்டுட்டு போயிருந்தாலும் உன் பிறத்தாலே வந்திருப்பேன். தண்டனை நீ எனக்கு கொடுத்திருக்கணும். ஆனா ஒரு பாவமும் அறியாத என் புள்ளைய கலைக்க பாத்திருக்க. இல்ல அர்ஜுன். இவ்வளவு மோசமானவளா தியா நீ? அர்ஜுன், வார்த்தையாலே கொல்லுதியா? சத்தியமா உனக்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லடி. நான் பண்ண தப்புக்கு என்னைய நீ அடிச்சு கொண்டு இருந்தா கூட நான் அதை ஏத்துப்பேன். அப்படி இல்லையா செருப்பு கழட்டி அடிச்சிருக்கலாம், தாராளமா வாங்கிட்டு நின்றுப்பேன். ஏன் நீ வேண்டான்னு தூக்கி போட்டு பேருந்தா கூட உன் பிறத்தாலே வந்திருப்பேன். ஆனா எப்படி உனக்கு இப்படி எல்லாம் மனசு வந்தது? அர்ஜுன், ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த குழந்தை உங்களோடதுன்னு நீங்க நம்புறீங்களா? உங்க கையை இழுத்து அடிச்சேன்னு வச்சுக்கா, ஒரு கிலோ தெரிச்சு போயிறான். என்ன பேச்சுடி இது? அறிவு கட்டவளை. கிச்சி மொத தள்ளி நான் கேட்ட கேள்விக்கு மொத பதில் சொல்லு. ஏண்டி என் குழந்தைய கலைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கேன், அதை பத்தி காட்டுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தமே இல்லாம என் மேலேயே பழைய போட்டு நீ தப்பிக்கலான்னு பாக்குதியா? அர்ஜுன், இது உண்மையா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மையா இருந்தா இது உங்க குழந்தை தானே எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு தெரியாம தவிச்சு போயிருந்தேன். ஆனா நீங்க என்னமோ கன்ஃபார்மே ஆகல. அதுக்கு முன்னமே என்ன நம்புவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அர்ஜுன். கிச்சி பைத்தியக்காரி மொத தள்ளி அறிவு கட்டது. எடி உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கேன். என்ன அவ்வளவுக்கு கேவலமானவன் நினைச்சியோ? கட்டின பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்தியவே நீ இவ்வளவு கேவலமா நினைச்சியா? இல்லங்க. ஏய் மொத்த நல்லா உன் மண்டைக்குள்ள ஏத்திக்கான். உன் கழுத்துல நான் தாலி கட்டினே அந்த செகண்ட் நீ பணப்பை பிடிச்சவா, பணத்தாசை பிடிச்சவா, பணத்துக்காண்டிதான் எல்லாம் பண்றேன்னு நினைச்சேன்டா. ஆனா உன் கேரக்டர் தப்புன்னு எந்த இடத்துல நான் நினைக்கல. ஒருவேளை உன் கேரக்டர் தப்பா இருந்திருந்தனா உன் கழுத்துல நான் இல்ல என் தம்பி உயிரோட இருந்திருந்தானா என் தம்பியே தாலி கட்ட விட்டுக்க மாட்டேன். அறிவு கட்டவா. ஏன் என்ன இவ்வளவு கேவலமானவன் நினைச்சியா? இப்பே சொல்ல, ஒருவேளை நீ தப்பான பொண்ணு எனக்கு தோணி இருந்தா எப்பவோ நிலனுக்கிட்டே இருந்து உன்னை நான் பிரிச்சிருப்பேன். எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்காது. அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு நிக்குது அறிவு கட்டது. ஏண்டி இப்ப நீ என் மேல பழிய போட்டு நீ தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? ஒழுங்கு மரியாதை தூர பேரு. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சந்தோஷமா இருக்குதியா? ஆமா நீ சந்தோஷமா இருந்துதானே ஆகணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கலாம். அங்க உள்ளவங்களுக்கு நீ ஏன் பொண்டாட்டின்னு தெரியாம இருந்திருந்தா இந்நேரம் குழந்தைய கலைச்சிட்டு வந்திருப்ப. அத பத்தி நான் கேள்வி கேட்க நீ அதுக்கு பதில் சொல்லாம என்னமோ நான் உன் கேரக்டர் தப்பா நினைக்கிற மாதிரியே பேசிய. உன் தப்ப மறைக்கிறதுக்கு என் மேலேயே பழிய தூக்கி போடுறியா? மொத தள்ளுறீ. எனக்கு புரியவே இல்லதியா. எவ்வளவு பெரிய விஷயம் இது. இவ்வளவு பெரிய விஷயத்த டெஸ்ட் பண்ணியது என்ன? இப்படி ஒரு விஷயம் இருக்குமோன்னு சந்தேகம் வந்தாலே எந்த பொண்ணா இருந்தாலும் முத புருஷன் கிட்ட தாண்டி சொல்லுவான். ஆனா நீயா கிட்ட வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எனக்கிட்ட கூட சொல்லாம என் வீட்டுல இருந்துகிட்டு என் பிள்ளையே கொல்லத்துக்கு பாத்துருக்கேன். இல்லங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கு இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமாடி? எத்தனை பேர் இந்த வரத்துக்காண்டி ஏங்கிட்டு இருக்காவ தெரியுமா? எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காவன்னு தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. அதான் அதோட சந்தோஷம் தெரியாத இந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு பாத்தியா? நீ எல்லாம் இல்ல அர்ஜுன், இந்த டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்ததுமே நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். என் சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. தலைக்கால் புரியாம சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க அன்னைக்கு குடிச்சிட்டு தானே வந்தீங்க. அன்னைக்கு நமக்குள்ள நடந்தது உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலங்க. ஏன்னா அன்னைக்கு நீங்க நல்லா குடிச்சிட்டு தான் வந்திருந்தியா.
விஷயம் நடந்த அடுத்த நாளையில இருந்து நீங்க என்ன கூட பேசவே இல்ல அர்ஜுன். பேசியதே விட்டுட்டியா? பேசுறது என்ன? மூஞ்ச பாக்கிறதுக்கு கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தியா? எனக்கான எல்லா விஷயமும் நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அடுத்த நாளையில இருந்து என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டு தானங்க இருந்தீங்க. அப்பனா என் மனசுல என்ன அர்ஜுன் இருக்கும்? உங்களுக்கு பிடிக்காம குடி போதையில இது நடந்திருக்கும் தானே எனக்குள்ள தோணும். அதுக்கு அடுத்த நாளையில இருந்து நீங்க என்கிட்ட பேசியது, சிரிக்கியது, மூஞ்சி பாக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டியா? சத்தியமா உடைஞ்சிட்டேன் அர்ஜுன். இந்த ஒரு மாசமா உடைஞ்சிட்டேனா? நானா வந்து வலிய உங்ககிட்ட பேசினாலும் நீங்க என் மூஞ்சி பாக்கிறது கூட இல்ல. நமக்குள்ள இதெல்லாம் நடக்கிறதுக்கு முந்தி நீங்க என்னை அவாய்ட் பண்ணிருந்தா கூட எனக்கு இது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது அர்ஜுன். ஆனா அதுக்கு பிறகு அவாய்ட் பண்ணும்போது நான் எந்த அளவுக்கு உடைஞ்சு போனேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அர்ஜுன்? தியாம் 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 முத எழும்பு. தியாம் சாரிமா. ஏற்கனவே உங்க சித்தி ஒரு நாளைக்கு 2 ஆம்பளைங்க கூட வச்சு என்ன பேசுவாவ. எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்திருக்கு. நீங்க என்கிட்ட நடந்துக்கிட்டதே குடிச்சுக்கிட்டுதான். அடுத்த நாளையில இருந்து நீங்க என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சியா? இதெல்லாம் வச்சு பாக்கச்சுல உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தானே அர்ஜுன் எனக்கு தோணும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்குள்ளேயே பைத்தியம் பிடிச்சி ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருந்தேன் அர்ஜுன். நான் தப்பு பண்ணிட்டேன். அவருக்கு என்ன பிடிக்கல. எனக்குள்ள இப்படி எத்தனை என்ன ஓடிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப கேட்டியெல்லாம் உங்க குழந்தைய கலைக்கிறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லங்க, எல்லா பொண்ணுங்களே மாதிரி நானும் சந்தோஷம் தான் பட்டேன். ஆனா எனக்கு அந்த சந்தோஷத்தை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். உங்க கூடவே இருக்கணும், உங்க கண் பார்வைக்குள்ளே இருக்கணும், உங்க நிழல்லே இருக்கணும், உங்க அரவணைப்புலே இருக்கணும். இதுக்கு ஆசைப்பட்டதுனாலதான் அர்ஜுன் நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த குழந்தைய விட எனக்கு உங்க அன்பு அரவணைப்பு தான் முக்கியம். உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. தியாம் சாரிமா, மன்னிச்சிரு. மொத்த உங்ககிட்ட சொல்லதுக்கு தான் அர்ஜுன் ஆசைப்பட்டேன். நானும் எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி தான் ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கையில நிலன் போனதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் நான் நிலன் கிட்ட போய் தான் சொல்லுவேன். ஆனா உங்க பொண்டாட்டியா இந்த விஷயத்த முத உங்ககிட்ட சொல்லதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனா சாரிடாமா, நிஜமா இது முழுக்க என் மேல உள்ள தப்புதான். அன்னைக்கு நடந்தது எல்லாமே எனக்கு ஞாபகத்துல இருந்தது. ஆனா நான் குடிச்சுக்கிட்டு வந்தேன் பாத்தியா? குடிச்சுக்கிட்டு உன் விருப்பம் இல்லாம, உன் சம்மதம் இல்லாம, உன் விருப்பமே இல்லாம தான் நமக்குள்ள எல்லாம் நடந்திருக்கணும். கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்டி. கில்ட்டியா ஃபீல் பண்ணதுனாலதான் உன் மூஞ்ச பாக்கிறதுக்கு கூட எனக்கு அசிங்கமா இருந்தது. குடிக்கிறதே தப்பு. இதுல குடிச்சுக்கிட்டு கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தப்பு தியா. அந்த கில்ட்டி ஃபீல்ல தான் உன் மூஞ்ச பார்க்காம இருந்தேன். நடந்ததுக்கு உனக்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியாம தான் உன்னை பாக்குறதையே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அது பிறவைக்கு அன்னைக்கு உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டனே. அது பிறவைக்கு தாண்டி கொஞ்சம் நார்மல் ஆனேன். லூசன், நான் போய் உன்னை சந்தேகப்படுவேனா? எனக்கு அன்னைக்கு நைட்டு நடந்தது ஞாபகமே இல்லாம இருந்திருந்தாலும் நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு சொல்லிட்டு உன்னை தப்பா சந்தேகப்படுவேன்னு நினைச்சியா? நான் எத்தனையோ தடவை ஐ லவ் யூன்னு உனக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு தடவை என்கிட்ட நீ பதிலுக்கு சொல்லியிருந்தாலும் நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா விருப்பம் இல்லாத பொண்ணுகிட்ட குடிச்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா நடந்துட்டேன்னு நினைச்சுதான். என் விருப்பத்தோட தான் நடந்தது. தியா, அன்னைக்கு ஒரு தடவை இல்ல அர்ஜுன், பல தடவை சொன்னேன் ஐ லவ் யூ அர்ஜுன், ஐ லவ் யூ அர்ஜுன். உங்களுக்கு அது ஞாபகமே இல்லையா? சத்தியமா ஞாபகம் இல்ல தியா. குடிக்கிறவங்களுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்காது. எல்லா விஷயமும் மறந்து போவாது. நிஜமா ஞாபகம் இல்லடி. ஞாபகம் இல்லாததுனாலதான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு என்னையே நான் வருத்திக்கிட்டு இருந்தேன். உன்னை எப்போ நான் சந்தேகப்பட மாட்டேன் தியா. எனக்கு புரியுது. நான் உனக்கிட்ட பேசாம இருந்ததுதான் இந்த அளவுக்கு போயிருக்கேன். நீங்க நம்புறீங்க எல்லாம்? லூசு, ஒண்ணு நம்பாம வேற யாரடி நம்ப போறேன்? என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாரு இருக்கா? அப்ப இது உங்க குழந்தைன்னு. என் வாய மூடுதியா. திருப்பி அதே பத்தி கேட்டு என்ன சங்கடப்படுத்தாத. ஆனா இது உண்மை இல்ல அர்ஜுன். உண்மை இல்லையா? எது உண்மை இல்ல? இந்த பிரெக்னன்சி கிட்ல பாசிட்டிவ்னு காமிக்கிட்டலாம் இது உண்மை இல்ல. ஏன்? இது என்னமோ தப்பா இருக்கு. இது நெகட்டிவ்னு காட்டுறதுக்கு ஏன் பாசிட்டிவ்னு காட்டுதுன்னு எனக்கு தெரியல. நெகட்டிவ் காட்டுறதுக்கு பாசிட்டிவ் காட்டுதான். என்னடி உளர்ற? இந்த கிட்ட தப்பா அர்ஜுன், உங்களுக்கு தெரியாதா? இல்லம்மா, எனக்கு தெரியாது. நான் டாக்டர் தான், ஆனா எனக்கு தெரியாது. இப்ப டாக்டர்மா நீங்க தானே? போங்க. சரி, முத எந்திரி. லூசு. ஆமா டாக்டர் மேடம், இது நெகட்டிவ்னு நீங்களே எப்படி முடிவு பண்ணியா? அது மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பேசினதை கேட்டேன். டாக்டர் பேசினதை கேட்டியா? என்ன கேட்ட? அதான் அந்த டாக்டர் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு, உங்களால ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியாது அப்படின்னு. அத நான் கேட்டேன். அப்பனா இது பொய்யா தானே அர்ஜுன் இருக்கணும். அதான் நான் ரொம்ப பயந்துட்டேன். டாக்டர் இப்படி சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்பனா கடைசியில நீங்க என்ன சந்தேகம் தானே படுவியா?
உங்களால ஆ, அர்ஜுன், என்னால உங்களால ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக்க முடியாதுன்னா ஏன் இப்ப சிரிக்கிறியா? இல்ல நீ சொல்லு. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இப்படி ஒண்ணு நடந்திருந்தா நீங்க தப்பா தானே என்ன யோசிப்பியா? லூசு பொண்டாட்டி, நம்மளால ஒரு குழந்தை இல்ல 9 குழந்தை கூட பெத்துக்க முடியும். எப்படி? இவன் வெளியே வரட்டும், அப்புறமா சொல்றேன். அர்ஜுன், நான் எவ்வளவு பயந்து போயிருந்தேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பயந்து இருந்தேன். அது பிறவைக்கு இப்போ இதுல பாசிட்டிவ்னு பார்த்ததுக்கு பிறவைக்கு தூக்கமா இல்ல, நிம்மதியா போயிட்டு தெரியுமா? ஆனா நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறியா? அடியே லூசு, அந்த டாக்டரே ஒரு ஃப்ராடு. ஃப்ராடா? அப்ப நான் அவரே டாக்டர் இல்லையா? அந்த ஆளு டாக்டர் தான், ஆனா உன் சிஸ்டர் இருக்கா கண்டியா, அவதான் இடையில கொஞ்சம் சதி பண்ணி விட்டுட்டா. எனக்கு தான் சிஸ்டர் இல்லையே. என்னம்மா நீ தான் எப்ப பார்த்தாலும் உங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லுவியே. என் எக்ஸ்னா உனக்கு சிஸ்டர் முறை தானே வேணாம். அர்ஜுன், நீ தானடி எக்ஸ்ன்னு சொல்லுவ. என் எக்ஸ்னா என் பொண்டாட்டி உனக்கு அவ சிஸ்டர் முறை தானே வேணாம். நீங்க அந்த ஜெசிகாவை பத்தி தானே சொல்லுதியா? ஆமா. அவ ஒண்ணும் என் சிஸ்டர் இல்ல. அப்ப அவ என் எக்ஸ் இல்லையா? நான் எப்பயாவது கோவரத்துல பேசுவேன், அதுக்கும் சொல்லிக்கிட்டு நீங்க எல்லாம் முறை சொல்லப்படாது. நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நீ என்ன வேணாலும் பேசலாம். என் பத்தாததுக்கு அவதானே முக்கியம்னு 70 தடவை வேணாலும் கேட்கலாம். நான் அவ உன் சிஸ்டர்னு சொல்லப்படாது. அதை இப்பயும் கேப்பேன், அவதானே உங்களுக்கு முக்கியம். அதனாலதானே இன்னைக்கு ரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்தியா? மத்தபடி என் மேல பாசம் எல்லாம் இல்லையே. லூசு, அவ செஞ்சு வச்ச வேலை மட்டும் உனக்கு தெரியணும். என்ன செஞ்சா? அவ 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 என்ன செஞ்சானா? அர்ஜுன், லூசா நீங்க? அவ என்ன செஞ்சான்னு சொல்லுங்க. அவ பெருசா என்னமோ பண்ணாடி, அதை விடு, அவளா முக்கியம். இப்ப அத பத்தி பிற பேசலாம். இப்ப நம்ம மேட்ருக்கு வருவோம். தியா, நான் அப்பாவுக்கு போறேன். அர்ஜுன், அவ என்ன செஞ்சான்னு சொல்லுங்க. அவ கிடக்காடி, நம்ம சந்தோஷமா இருக்கச்சுல அவளை பத்தி என்னத்துக்கு பேசணும்? அவ என்னமோ செஞ்சான்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. அவ என்னமோ செஞ்சுக்கிட்டு போறான், அது என்னத்துக்கு நமக்கு இப்ப? இந்த கெஞ்சு வைக்க வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அர்ஜுன். அவ என்ன செஞ்சான்னு சொல்லுங்க. சரிம்மா சொல்லேன். அவ 3 லட்சம் ரூபாய் டாக்டர் கிட்ட கொடுத்து, அர்ஜுனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அர்ஜுன் கிட்ட போய் சொல்லுங்க. அர்ஜுனு கிட்ட மட்டும் சொல்லுங்க, அர்ஜுனோட ஃபேமிலி ஒய்ஃப் வேற யாருக்கும் தெரியப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். என் புள்ள உள்ள இருக்காண்டி, வாய மூடு, உள்ள போயிட போகுது. இந்த நக்கல் அடிக்க வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அது பிறவைக்கு என்னாச்சு? அந்த டாக்டரே ஃப்ராடு. அவன் ஃப்ராடுன்னா நான் அதுக்கு மேல ஃப்ராடு. அதுதான் எனக்கு தெரியுமே. இல்ல மேல சொல்லுங்க. இருந்தாலும் உனக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடுதல் தாண்டி. சரி, நீங்க எப்படியே நின்னால்னா ஒரு நேரமா கதையை முடிக்க மாட்டியா? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. லூசு. அது பிறவைக்கு அவன் ஃப்ராடுனா அந்த லைனை முடிச்சிட்டியா? அது பிறவைக்கு வாங்க. லூசு, நானே ஒரு டாக்டர், எனக்கு தெரியாதா? எனக்கு எங்க அடிபட்டு என்ன நடந்தது இதெல்லாம் தெரியாத டியூப்லைட் டாக்டரா நான் இருப்பேன்னு நினைச்சியா? அப்ப நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்காமலே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா? பிறகு தெரியாதா? சின்னதா கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோன்னு தோணுச்சு. அந்த ஆளுக்கிட்டே கேட்டேன் வேற யாரெல்லாம் வெளியே நிக்க அப்படின்னு. என் ஒய்ஃப் உன் பேரை கூட அந்த ஆள் சொல்லல, ஆனா ஜெசிகாக்கு பேரை மென்ஷன் பண்ணி சொன்னாரு. அங்கே தூக்கிட்டேன், இவ பார்த்த வேலை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இவ்ளோ பண்ணாளா? ஆமா, உன் சிஸ்டர் இவ்ளோ பண்ணா. வேண்டாம் அர்ஜுன். அவளுக்கிட்ட நீங்க 4 கேள்வி நடக்குன்னு கேட்கலையா? நீ எதுக்கு டென்ஷன் ஆவியா? அவளை சும்மா விடக்கூடாது அர்ஜுன். அத உட்றீ, அவ எல்லாம் ஒரு ஆளா? அப்பனா இந்த விஷயம் வேற யாருக்கு தெரியாதா? அவ இப்படி போய் சொன்னது? கார்த்திக் தெரியும், கவினுக்கு தெரியும், அது பிறகு ஸ்மிதிக்கு தெரியும். அது எல்லாருக்கும் தெரியுமா? ஆமாதியா, எனக்கு இந்த விஷயத்த சும்மா விடறதுக்கு தோணல. நானும் லீகலா ஃபேஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது பிறகு அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. எனக்கு தெரியும் தியா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டி காப்பாத்தி எல்லாரும் நல்ல விதமா பேசுறதுக்கு எவ்வளவு பாடுபடணும், அதுக்காக எவ்வளவு உழைப்பு போடணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு டாக்டர்னால அவர் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்தினது, அதை எதுக்கு கெடுத்துட்டு தான் விட்டுட்டேன். ஆனா இவ்வளவு சும்மா விட்டுருக்க கூடாதுல? என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு ஆம்பளைக்கு இவ்வளவு கேவலமா இப்படி ஒரு பிரச்சனை சொல்லிருக்கா, அவளை சும்மா விடக்கூடாதுல அர்ஜுன்? சும்மா விட்டுறலாண்டி, அவ போன போட்டேன். அது எப்படி? தியா, அவளை விடு. ஓய், நான் இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? தியா, நான் அப்பா ஆக போறேன், நீ அம்மா ஆக போற. சந்தோஷமா இருக்கலாம். உசுரே நீதானே நீதானே, நிழலாவும் கூடதானே, எதுவும் வேணாமே வேணாமே, முடிவும் கூடதானே. என்னடா கண்ணா, நான் டாடி பேசுறேன், கேக்குதா? நான் பேசுறத நீ கேட்கறதுக்கு என்னமோ 5 மாசத்துக்கு மேல ஆகும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இப்பயே உன் டாடி நான் சொல்றேன் கண்ணா, நீயா அம்மாவும் எதுக்கும் பயப்படக்கூடாது. உங்க 2 பேருக்கும் நான் இருக்கேன். எப்போ உங்க 2 பேரையும் பத்திரமா பாத்துப்பேன். இப்போ அம்மா உன்னை வயித்துல சுமந்துட்டு இருக்கா. எப்போ நீ வருவ, எப்போ உன்னை என் கையில வாங்குவேன்னு இந்த டாடிக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நீ வளர வளர உன் அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது.
எப்பயும் நீங்க 2 பேரும் ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்கணும். அதுக்கு நான் பொறுப்பு. உங்க 2 பேரையும் பத்திரமா பாத்துப்பேன். இது வரைக்கும் நானும் உன் அம்மாவும் மட்டும்தான். நானும் உன் அம்மாவுமே எதிர்பார்க்காம தான் ஒண்ணு சேர்ந்தோம். அதே மாதிரி நாங்க எதிர்பார்க்காத டைம்ல நீ கிடைச்சிருக்க. இது வரைக்கும் நானும் உன் அம்மாவும் மட்டும்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அர்ஜுன் ஏன் என் பையனுக்கிட்ட உண்மையை சொல்லணும்ல? டேய் கண்ணா, நீ வந்ததுக்கு பிறவைக்கு நம்ம 2 பேரும் ஒரு பக்கம்னா ம் உன்னை என் கையில எப்ப தூக்குவேன்னு இருக்கு. நீ எப்பவும் எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னா, ஏன்னா உன்னை பூமியை பார்க்க வைக்க போறதே நான் தான். உன் டேடிக்கு எப்பண்டா என்னமோ 9 மாசம் போவோன்னு இருக்கு. அது வரைக்கும் அம்மாவையும் கஷ்டப்படுத்தப்படாத, நீயும் கஷ்டப்படக்கூடாது. ம்ம். ஹலோ ஆனா சொல்லிட்டேன் குண்டச்சி, நீ ஒண்ணு கவலைப்படாத. டெலிவரி வரைக்கும் அவன் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டான். சோ எந்த பயமும் உனக்கு வேண்டாம். நாங்க எப்பவும் பயப்பட மாட்டோம். ஏன்? ஏன்னா எங்க கூட தான் நீங்க இருக்கீங்களே. எல்லா பொண்ணுங்களுக்கும் டெலிவரி டைம்ல கூட பயம் இருக்கும். ஆனா எங்க கூட தான் நீங்க இருக்க போறீங்களா? நீங்க இருக்கும் போது எங்களுக்கு என்ன ஆக போகுது? சோ குண்டச்சி, இனிமே நீ அம்மா நான் அப்பா, நமக்குன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பொறுப்பு இருக்கு. ஓ அப்படியா? ஆமாண்டி. அச்சோ என்னம்மா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்படியா? ஆனா மூஞ்சில தெரியல. நான் சிரிச்சுக்கிட்டு தானே நிக்கேன். நீ சிரிச்சுக்கிட்டு தாமா நிக்க. ஆனா சந்தோஷம் எல்லாம் உன் மூஞ்சில தெரியல. இல்லையே. சந்தோஷமா இருந்திருந்தியானா இந்நேரத்துக்கு என்ன இருக்கு? மாமாவை கட்டி புடிச்சி அப்படித்தானே நிக்கேன். இல்ல அவ்வளவுதானே பண்ண. முத்தமழையா பொழிஞ்சி ஐ லவ் யூ அஜு, ஐ லவ் யூ மாமா என்னென்ன சொல்லியிருப்பேன். சீ மாமாவா? ஏன்டி? ஜிஜி அதெல்லாம் நல்லா இல்ல. அஜு தான் நல்லா இருக்க. ஆமா, நீ அஜுன்னு நிறைய தடவை கூப்பிட்டுருக்க. ஆனா மாமான்னு கூப்பிட்டது இல்ல. அதுக்கு ஏ செல்லம்ல இல்ல கூப்பிடுறேன். என்னால முடியாது. முடியண்டி கூப்பிடுறேன். சீ அர்ஜுன். இப்ப கூப்பிட போறியா இல்லையா? அஜு தான் நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இல்ல. நான் என்ன எப்பயும் கூப்பிட்டுனா சொல்ல, நீ நல்லா இல்ல அப்படின்னு சொன்னதுனால நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடணும்ல. அதுக்காண்டி ஒரு தடவை கூப்பிடுறேன். கூப்பிடுமா? சரி மா. ம் அதான் ஒரு மா வந்துக்கலாம். ஏன்னா ஒரு மாதான் மா மா சேர்த்து போட்டுற முடிஞ்சு. அர்ஜுன் கூப்பிடுடி. ஐ லவ் யூ மாமா. ரோசா, என் உயிரை எடுக்காம எங்கேயிருந்து எந்திரிச்சு போவியலா? லே பியார போட்டு கண்டுபிடி. பியார நான் சொல்லிட்டேன் செல்ல கண்ணு. பியார போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய கட்டமா? இ கிளவி, நான் எங்க போனாலும் என் பிறத்தாலே வாரியா? நீ செல்ல கண்ணை கண்டுபிடிச்சு குடிக்கிறது வரைக்கும் உன்னை விட மாட்டேன். ரோசா, எனக்கு கோவமா வருது. எந்திரிச்சு போயிருங்க. லே பியாரா மொத அந்த ஆளை கண்டுபிடி. அந்த ஆளு டிக்கெட் வாங்கிட்டு போயிருப்பாரு. டிக்கெட் வாங்கிட்டு போன ஆளை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? உன் தாத்தனே உயிரோட இருக்கச்சல அந்த ஆளு எப்படி எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போவாரு? என்ன ரோசு, செல்லக்கண்ணுவை பாக்கிறதுக்கு நீங்க இவ்ளோ துடியா துடிக்குதியானா? சின்னுக்கு முன்ன செல்லக்கண்ணுக்கு உங்களுக்கு என்னமோ இருந்திருக்கும் போலயே. லே அந்த பயலுக்கு ஆத்தக்காரி பயங்கர கொடுமைக்காரி. இந்த பயலுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒரு பொண்ணு வந்திருப்பாங்கண்டியா? ரோசு, இது பையன் இல்ல தாத்தா. அது பிறகு தாத்தாக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பொண்ணு சொன்னீங்களே அது பாட்டி. லே கூறு கட்டவனே, நான் சொல்றது கேளு. செல்லக்கண்ணுக்கு ஆத்தக்காரி என்ன பயங்கர ஆளு தெரியுமா? எப்படியும் அவனுக்கு பொண்டாட்டியே கொடுமையா தான் படுத்திருப்பான். நான் சின்ன வயசுல பார்த்தது. எப்ப பார்த்தாலும் அவனுக்கு அம்மக்காரி இருக்காண்டியா? ஏன் அம்மிட்ட வந்து என்னைய தப்பு தப்பா பேசியது. என் பிள்ளை என்ன படிப்பு படிக்காம பாரு, உன் பிள்ளை பள்ளிக்கு போகாம கிடக்கா அப்படி இப்படின்னு என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருப்பான். அதான் அவன் இப்ப என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ ஆத்தக்காரி என்ன செய்யான்னு எனக்கு தெரியணும். 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்ல. ரோசு, செல்லக்கண்ணுவே டிக்கெட் வாங்கிருப்பாருன்னு சொல்லியே இதுல செல்லக்கண்ணுக்கு அம்மாவை பாக்கணும் நீங்க ஆசைப்படுத்தியா பாத்தியலா? இரு கட்டாயம் இருப்பாவ, டிக்கெட்லாம் வாங்கிருக்க மாட்டாவ. இத்தனை மாதிரி ஆனதுக்கு பிறகு இந்த ரோசா அதெல்லாம் மறக்கல. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்காண்டாமா? அதுக்காவது உயிரோட இருப்பாவ. நீ தேடு. சரி, அவிய போட்டோ இருக்கா? சின்ன வயசுல அவன் எப்படி இருப்பான்னு தெரியும். அதுவே டிக்கெட் வாங்க போற வயசுலதான் இருக்கான். இதுல சின்ன வயசு போட்டோயை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? சின்ன வயசு போட்டோ எல்லாம் இல்ல மக்கா. போட்டோயும் இல்லையா? இந்த கிளி படம் பாத்துருக்கியா? தளபதி படம் பார்க்காம இருப்பமா? அதுல விஜய் தம்பிக்கு படத்தை வரையதுக்கு பிரகாஷ் ராஜ் கிட்ட தீ மாதிரி இருப்பான். வரையதுக்கு அடையாளம் கூட ஒருத்தன் சொல்லி கொடுப்பானே. ஆமா, அதே போல செல்லக்கண்ணுக்கு மூஞ்ச நான் சொல்லேன். நான் சொல்ல நீ வர. கிளவி வாங்கி அடிச்சேன்னு வச்சுக்கிட்டான். அதால போய் பறந்துருவியா? என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல மக்கா வரைஞ்சு பாருல. படம் வரையதுக்கு கூட உனக்கு தெரியாதா? ஓடி போயிருங்க சொல்லிட்டேன். அப்பனா உனக்கு படம் வரையதுக்கு தெரியாதா? எப்படி வந்து மாட்டி இருக்க கவின? சரி உனக்கு தெரியலனா வேற யாருக்கிட்டயாவது வரையதுக்கு சொல்லு. சரி ரோசா, அப்படியே வரைஞ்சாலும் இப்ப அவர் எப்படி இருப்பாருன்னு எப்படி தெரியும்? அதான் ஏன் என்னமோ ஒன்னு இருக்கலாம். அதுல வரைஞ்ச போட்டாயே போட்டேன். இந்த ஆள் 80 வயசுல எப்படி இருப்பாருன்னு கேளு. தூர போயிருங்க, அடிச்சாலும் அடிச்சிருவேன். ஐ லவ் யூ மாமா. பத்தல அர்ஜுன் எத்தனை தடவை சொல்லிட்டேன். ஏன் யாச தீரது வரைக்கும் சொல்லு. மாமா ஐ லவ் யூ மாமா. என்ன அவ்வளவுதான் மாமா. நிலையிடம் வாடகை வாங்கி விதி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே நகமா? எங்களை கேட்க நீரா உந்த
பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? லூசு. அதுவானே நாங்க தேடிக்கிட்டே இருக்கோம். ஏமாக்கா கீழே விழுந்துட்டியா? இல்ல பாட்டி. அர்ஜுன். ஆமா, கீழே விழுந்துட்டான். என்னை கீழே விழுந்தவியலா நீ கீழே தூக்கிட்டு வரியா? ஆமாடா. அர்ஜுன். அக்கா அவன் தூக்கிறதுக்கு ஆசைப்பட்டு தூக்கியேன். நீ யாரு ஜம்மன் இருக்காம? கிரேன் ஒரு பிள்ளையெல்லாம் பெத்து கையில கொடுத்துட்டேன்னு வச்சுக்கான். அது பிறகு இவங்க எல்லாம் கண்டுக்கிட மாட்டானுவா. அசிங்கமா இருக்கு அர்ஜுன். அதனால தூக்கி கொண்டாடிய சமயம் நல்ல ஜம்மன் இருந்துக்கான். இது கரெக்ட். அர்ஜுன் சிடுங்காம இரு. நீ சிடுங்கிக்கிட்டே இருந்தா அவன் கீழே போட்டானா? சரிடா வரோம். என்னண்ணே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இப்படியே தான் கூட்டிட்டு போக போல? ஹாஸ்பிட்டலுக்கு இல்லடா, இந்த பக்கத்துலதான். சரி அண்ணே, என்ஜாய். சரிடா தம்பி, அண்ணனும் அண்ணியும் போயிட்டு வரோம். யார ஒரே குசியா இருக்கான் போல. மேட்டர் என்னன்னு தெரியலையே. உனக்கு ஏதாவது தோணுது? எனக்கு 2-3 நாளா தோணிக்கிட்டு தான் இருக்கு. அவியெல்லாம் சொல்லட்டும். நம்மளே போய் காட்டுவோமா? இல்ல நீ மத்த செல்ல கண்ணோ கண்டுபிடி. தொலைவி அந்த ஆளு டிக்கெட் வாங்கிட்டு போயிருப்பாரு. எப்பே சின்ன வயசுல என் புள்ள நல்லா படிக்கான், உன் மவ படிக்க மாட்டேங்கிறா. இவ்வளவுதையும் சொன்னதுக்காண்டி இன்னைக்கா நாளைக்கான நீங்களே இத்து போய் தான் இருக்குதியா? 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க போறாங்களாம். வாய மூடிக்கிட்டு இருங்க. இப்ப நீ செல்ல கண்ணோ கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கா. உன் காதலுக்கு சாரக்க வீட்டுக்காரர் மட்டும் எதிரி இல்ல, நானும் தான். என்னங்க இறக்கி விடுங்க. இருடி. பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன். தலையணை என்பதெல்லாம் தலைக்கென்று நினைத்திருந்தேன். தலைவனை பிரிகையிலே தலையணை துணை எறிந்தேன். திப்பந்தம் போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன். புயலுக்கு பிறந்தவன் நான் தென்றல் என்று மாறிவிட்டேன். கருங்கலை போன்றவன் நான் கற்பூரமாகிவிட்டேன். என்ன பொண்டாட்டி? ஹாஸ்பிட்டலுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிருவமா? லூசு, என்னமா உனக்கு சந்தேகம்? கன்ஃபார்ம் தான். இல்லங்க பாட்டிக்கிட்ட இப்பே சொல்லணும் போலதான் இருக்கு. அம்மாவா ரூம்ல கிடந்து உறங்கிட்டு தானே இருக்காவ. எல்லார்கிட்டயும் சொல்லணும் போலதான் இருக்கு. சரி அப்பனா வா சொல்லலாம். இல்ல அர்ஜுன், நானே ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டேன் முத பாத்துட்டு. அது பிறவைக்கு ஒரு வேளை இல்லாம தான் இருக்கும் அப்படின்னு பயந்தேன். நம்ம ஆமான்னு சொல்லிட்டு அது பிறவைக்கு இல்லாம போயிட்டேனா, அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது பிறவைக்கு வீட்டுல சொல்லுவோம். உனக்கு அப்படிதானா? அப்படியே பண்ணுவோம். நம்ம ஹாஸ்பிட்டல், நான் தான் டாக்டர், வேற என்ன? ஆனா கன்ஃபார்மா சொல்லேன், நான் அப்பா ஆக போறேன், நீ அம்மா ஆக போறேன். இதுல எந்த விதமான சந்தேகமும் உனக்கு வேண்டாம். ஆமா பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட உங்களை எனக்கு பிடிக்காது. இப்போ உங்க குழந்தைய நான் சுமந்துகிட்டு இருக்கேன். யாராவது கேட்டாவெல்லாம் சிரிப்பாவெல்லாம். ஆமா சிரிக்காவ. ஏங்க இப்போ நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு வச்சுக்கிடுங்க. ஏன் என்ன டவுட்டா? அதுதான் உண்மை. சரி, இப்போ நான் பிரெக்னண்டா இருக்கதை கேட்ட உடனே யார் ரொம்ப சந்தோஷப்படுவா? நான் தான். நீங்க அப்பா, நான் அம்மா, நம்ம 2 பேரையும் விட்டுட்டு வேற யாரு சந்தோஷப்படுவா? நான் எப்பயும் சந்தோஷமா இருக்கானு நினைக்கிறது கார்த்திக் தான். நான் அப்பா ஆக போறேன்னு தெரிஞ்சதான் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் தான் ஆளா சந்தோஷப்படியது. அப்பனா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவியலுக்கிட்டே சொல்லலாம். இன்னைக்கே சொல்லிடலாம்.